சென்னையில் 5 இடங்களில் சோதனை மேற்கொள்ளும் அமலாக்கத்துறை அதிகாரிகள். சிஆர்பிஎஃப் வீரர்கள் உதவியுடன் தொழிலதிபர் வீடு, அலுவலகங்களில் சோதனை. நாடு முழுவதும் நாளை அனைத்து மாநில அரசுகளும் போர்க்கால ஒத்திகை நடத்த மத்திய அரசு உத்தரவு. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடைய பதற்றமான சூழல் நிலவும் நிலையில் அதிரடி. பிரதமர் மோடியுடன் பாதுகாப்புத்துறை செயலாளர் ஆலோசனை நடத்திய சூழலில் உத்தரவு பிறப்பிப்பு. போர்க்காலங்களில் மக்கள் எப்படி செயல்பட வேண்டும் என ஒத்திகை மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்க வாய்ப்பு. சைரன்கள் மூலம் மக்களை எச்சரிப்பது, பாதுகாப்பான பகுதிகளை தேர்வு செய்வது உள்ளிட்டவை ஒத்திகை செய்யப்படும் என தகவல். கடலுக்கடியில் போர் திறனை வலுப்படுத்தும் வகையில் DRDO இந்திய கடற்படை இணைந்து நடத்திய சோதனை வெற்றி. மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன் என்கின்ற ஆயுதத்தின் சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு. பகல்காம் தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கடும் கண்டனம். ராணுவ நடவடிக்கை தீர்வல்ல, இந்தியாவும் பாகிஸ்தானும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வேண்டுகோள். வணிகர் நல வாரியத்தில் பதிவு செய்த நிரந்தர உறுப்பினர்களுக்கான உதவித்தொகை 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்படும். 24 மணி நேரமும் கடைகள் திறக்க அனுமதி உட்பட பல்வேறு அறிவிப்புகளை வணிகர் தினத்தை ஒட்டி வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் வணிகர்களுக்கு மட்டுமல்ல, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என EPS விமர்சனம். சிறு குறு வணிகர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்நிய முதலீடு மசோதாவிற்கு திமுக ஆதரவளித்ததாகவும் குற்றச்சாட்டு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் எப்போது? இன்று அறிவிப்பு வெளியாகும் என தகவல். தமிழகத்தில் பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் பதிவு நாளை தொடக்கம். தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவிப்பு. சென்னை வடபழனியில் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை திருடிய 4 பேர் கொண்ட கும்பல் சிவகாசி அருகே கைது. கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கார், கத்தி உள்ளிட்டவை பறிமுதல். வைரம் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேரையும் விமானம் மூலம் சென்னை அழைத்து வந்து தீவிர விசாரணை. வைரத்தை ஆய்வு செய்ய யூடியூப் பார்த்து பயிற்சி எடுத்ததும், உபகரணங்கள் ஆன்லைனில் வாங்கியதும் கண்டுபிடிப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கோயில் திருவிழாவில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. பேருந்து கண்ணாடி உடைப்பு, வீடு தீ வைத்து எரிப்பு. வடகாடு பகுதியில் ஏற்பட்ட மோதல் கோயில் திருவிழாவால் நிகழ்ந்தது அல்ல என போலீசார் விளக்கம். பெட்ரோல் போடுவதில் இருதரப்பு இளைஞர்களுடைய ஏற்பட்ட மோதல் என தகவல். 17 பேரை பிடித்து விசாரணை.
மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா பயணித்த குண்டு துளைக்காத கார் திடீரென பழுதானது ஏன் என தமிழக காவல்துறை அறிக்கை. குண்டு துளைக்காத காரின் பின்பக்க சக்கரத்தில் உராய்வு ஏற்பட்டதால் உடனடியாக நிறுத்தப்பட்டு மாற்று வாகனத்தில் பாதுகாப்பாக அனுப்பியதாக விளக்கம். பாஜக கூட்டணிக்கு வருமாறு மத்திய அரசு உயர் அதிகாரி ஒருவர் தன்னை அழைத்ததாக திருமாவளவன் பரபரப்பு பேச்சு. வேண்டாம் என்று கையெடுத்து கும்பிட்டு திரும்பிவிட்டதாக விளக்கம். ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்றால் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார். கைவிரலில் ஏற்பட்ட காயம் காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை என விளக்கம். நடிகர் கவுண்டமணியின் மனைவி சாந்தி உடல்நலக் குறைவால் காலமானார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி. நடிகர் கவுண்டமணியின் மனைவி உடலுக்கு நடிகர் விஜய் நேரில் அஞ்சலி. கவுண்டமணியை சந்தித்து ஆறுதல் கூறினார். நடிகர் கவுண்டமணியின் மனைவி உடலுக்கு நடிகர்கள் சத்யராஜ், செந்தில் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. கே.எஸ். ரவிக்குமார், நிழல்கள் ரவி உள்ளிட்டோர் கவுண்டமணிக்கு ஆறுதல் கூறினர். நீட் தேர்வில் பீர், ரம், பிராந்தி குறித்து இடம்பெற்றிருந்த கேள்வியால் அதிர்ச்சி. உயரிய தேர்வில் இதுபோன்ற கேள்விகளை தவிர்த்திருக்கலாம் என கல்வியாளர்கள் கண்டனம். பாமக முன்னாள் எம்எல்ஏ காசாம்பு பூமாலை தாக்கியதாக சொந்த மகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரிடம் வீடியோவுடன் புகாரளித்ததால் பரபரப்பு. முன்னாள் எம்எல்ஏவுக்கு ஆதரவாக கிரிமினல் வழக்கை சிவில் வழக்காக மாற்ற போலீசார் முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. கரூர் மாவட்டம் நெரூரில் எச்சில் இலைகள் மீது உருளும் சம்பிரதாயத்திற்கு விதிக்கப்பட்ட தடை நீட்டிப்பு. மேல்முறையீடு மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பொள்ளாச்சி அருகே செயின் பறிக்க திருட்டு பைக்கில் சென்ற சிறுவன் உட்பட 2 பேர் விபத்தில் சிக்கி படுகாயம். 1 மாதத்திற்கு முன்பு திருட்டு வழக்கில் ஜாமீன் பெற்று சிறையிலிருந்து வந்த நிலையில் தொடர் திருட்டில் ஈடுபட்டது அம்பலம். ஈரோட்டில் 22 வயது இளைஞர் தன்னை விட 16 வயது மூத்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து 3 மாதத்திலேயே கொலை செய்ததால் அதிர்ச்சி. வேறு பெண்களிடம் தொடர்பில் இருந்ததை தட்டி கேட்டதால் கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். இருபது ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை. தென்னிந்திய திருநங்கையர் கூட்டமைப்பினர் குற்றச்சாட்டு. குஜராத் மாநிலம் ஆரவள்ளியில் திருமண விழா நடைபெற இருந்த நிலையில் திடீரென வீசிய சூறைக்காற்று. பந்தல்கள் பறந்த நிலையில் பொதுமக்கள் தப்பித்து ஓட்டம். ஏமனில் ஹவுதி அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹொதைதா துறைமுகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்.
டெல் அவிவ் விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி. நல்ல காமெடி படம், ஃபீல் குட் படம் தமிழில் அதிகம் வர வேண்டும் என நடிகர் சிம்பு பேச்சு. அதற்கு ஒரு ஆரம்பமாக STR49 அமையும் என்றும் நம்பிக்கை. சிம்பு இல்லை என்றால் நான் இல்லை என்று நடிகர் சந்தானம் நிகழ்ச்சி. ஹைதராபாத் டெல்லி அணிகளுக்கு இடையே நடைபெற்ற IPL போட்டி மழையால் பாதியிலேயே கைவிடப்பட்டது. இரு அணிகளுக்கும் புள்ளிகள் பகிர்ந்தளிப்பு. CSK ராஜஸ்தானை தொடர்ந்து பிளே ஆஃப் சுற்றுக்கு இருந்து வெளியேறியது ஹைதராபாத். இன்றைய IPL போட்டியில் மும்பை மற்றும் குஜராத் அணிகள் மோதல். மும்பை வான்கடே மைதானத்தில் 7:30 மணிக்கு பல பரீட்சை.